ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம்மர் ஸ்பெஷலாக தர்பூசணி பழம். நிறைய பேர் தர்பூசணி பழத்தை தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அதாவது ஊசி போட்டு தான் உள்ளார சிவப்பாகுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது ரீசன் கிடையாது. இயற்கையாகவே அதில் அந்த சிகப்பு இருக்கும். முக்கியமாக இதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, விவசாயிகள்ட்ட இருந்து கிலோ 1 ரூபா 2 ரூபாய்க்கெலாம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். நான் வாங்கிட்டு வந்தது 10 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். விவசாயிகள்ட்ட இருந்து 1 ரூபா 2 ரூபாய்க்கு வாங்குறதா கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு கம்மியாக வாங்குவாங்களான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் ரொம்ப கம்மி விலைக்கு தான் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. நமக்கே 10 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அப்போ விவசாயிகள்ட்ட இருந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பாவம் தான் விவசாயிங்க. அதனால தர்பூசணியை இந்த சம்மருக்கு வெளுத்து கட்டுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இயற்கையா இதுல இருக்க தண்ணி நம்ம உடம்புக்கு தேவை. அதனால இன்னைக்கு நம்ம தர்பூசணியை வேட்டையாட போறோம். 2 பழம் இருக்கு. வா, இதை வச்சு எக்ஸசைஸே பண்ணலாம். அந்த அளவுக்கு 2 பழமும் வேற லெவல் வெயிட். இப்போ இந்த 2 பழத்தையும் எடை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எடை மிஷின் இருக்கு. தலை துண்டா போயிடணும். வாவ், ஒரே போர்ல பழம் பலாப்பழம் மாதிரி பழங்க. பலாப்பழம் மாதிரி சொல்லக்கூடாது, தர்பூசணி மாதிரி பழந்துக்குச்சு. ஏன்னா இது தர்பூசணி தானே. பலாப்பழத்தை விட இதுதான் சாஃப்டா இருக்கும். அவ்வளவும் தண்ணிங்க. இதுக்கு எவ்வளோ தண்ணி விவசாயிங்க பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அவ்வளவும் பண்ணிட்டு கடைசியாக இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுத்தா எப்படி? ஆமாம், இதில் இந்த விதைகள்லாம் இருக்குமே, அதையும் சேர்த்து சாப்பிடணும். சரி, சாப்பிடுவோம். இந்த பழம் அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி தெரியலையே பார்க்கும்போதே. நானே தப்பு சொல்கிறணும். வரேன், உள்ளார எதுவுமே இருக்கு, சோறு மாதிரி. இப்போ இதை 2ஆ போடுறேன். கத்தி அவ்வளோ ஷார்ப் இல்லை, இருந்தாலும் போடுறேன். என்னோட ஃபோர்ஸுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக போய் பரவாயில்ல, கொஞ்சம் ஓவராக தான் போட்டோமோ. ஃபுல்லாகவே போயிடுச்சு. 2 2 2 2 1 1 1 1 சைடா போட்டுருச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே விளையாட வேணாம். இதை அரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை கூறு போட்டு வந்துடுறேன்ல, அப்படியே பாருங்க. கத்தி ஷார்ப் இல்லை. எப்படி சாப்பிட்றது, எந்த பக்கம் ஆரம்பிக்கிறதுனே ஒரு குழப்பம். நல்ல இனிப்பு. அடுத்து இன்னொரு வீடியோ வச்சுட்டேன். தர்பூசணி வச்ச இன்னொரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னா, சிக்கனை இதுக்குள்ளார போட்டு செய்வோம்ல, அது பண்ணலாம். அடுத்து சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிளகுத்தூள். மலை சாரல் போல மிளகுத்தூளை அப்படியே கொஞ்சம் கொட்டிடலாம். நீங்கள் இதுமாரி மிளகு போட்டு சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள். மிளகு மட்டும் கிடையாது, இதுக்கு உப்பு சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட்.
பல்லு தடவி அப்பா நடுவில் இந்த விதை வேற. விதையோட சாப்பிடணும்னு சொல்றாங்க. எவ்வளோ விதை சாப்பிட்றது அதுக்குன்னு? மிளகுக்கும் உப்புக்கும் செம்ம டேஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அறிஞ்ச இந்த பழம் வந்து நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பழம் தான் அறிஞ்சேன். இந்த பழம் நல்லா இருக்கு. இந்த பழம் வந்து கொஞ்சம் வெயிலில் இருந்துச்சோ என்னமோ தெரில, வதங்கி போன மாதிரி கொஞ்சம் இருக்கு. இதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் வரேன் இருங்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எந்த நாய் நரி கண்ணு பட்டுச்சோ. தலைக்கு ஏறிக்கிச்சிங்க கிருன்னு. செம்ம பல்புல இந்த மாதிரி ஆனதே இல்லைல்ல, காமெடியா போச்சு. நல்லா ஹெவியா இரும்பல் வருது. ரைட்டு, சரி ஓகே, இதை மட்டும் சாப்பிட்ருவோம். முன் வச்ச காலை பின் வைக்க வேணாம், சைடில் வச்சுக்குவோம். விரும்பல் வர மாதிரியே ஒரு ஃபீலிங். வரட்டும் வரட்டும், பார்த்துக்கலாம். அந்த விதையை மென்று முழுங்கும் போது அது போய் தொண்டையில் குத்திடுது, அது கொமட்டி விடுது. வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. எப்பயும் போல
நான்வெஜ்ஜை வச்சே சாப்பிட்ருக்கலாம். வித்தியாசமாக பண்ணுறேன், புதுசாக பண்ணுறேன்னு இப்படி தான் அசிங்கப்பட்டு போகிறது. ஓகே, சேலஞ்சை நான் இப்படியே போஸ்ட்பான் பண்ணிடுறேன், முடிச்சு விட்டுட்டேன். வீட்டில் சிக்கன் குழம்பு இருக்குது, சோறு இருக்குது, நான் அதை போய் சாப்பிட்டுக்கிறேன், இது போதும் எனக்கு. ஓகே, சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து சோறு வச்சுருக்கேன். எல்லாம் திரும்பவும் சேலஞ்சா அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, எனக்கு வயிறுலாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபுல்லானா தண்ணி மட்டும்தான் இருக்குது, அதான் ஃபுல்லாகவே தண்ணி தானே. அது சும்மா லைட்டாக நம்ம சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு இருக்கு, சிக்கன் கரே சிக்கன் கரே சிக்கன் கரே, இது கொத்தகிரி கோழி கறி சிக்கன் கரே. ஓகே, சேலஞ்செல்லாம் கிடையாதுங்க, நான் மட்டுக்கும். ஏன்னா வேகமாக சாப்பிட்டு முன்னான மாதிரி புஷ்குன்னு வெளியே தள்ளி விட்டுருச்சுன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது. இடம் இருக்குது அது ஒரு பக்கத்துக்கு, அதனால தான் சாப்பிட்றேன். அருமையாக இருக்கிறது. Yum 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 yum. Yummy. சரி, ஓகே, நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு சேலஞ்ச் வீடியோவை சந்திக்கலாம். அடுத்து எந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த தர்பூசணி வீடியோவே இன்னொன்று பண்ண போகிறேன். அது வந்து தர்பூசணிக்குள்ளார சிக்கனை வச்சு வேக வச்சு அதை சாப்பிட்டு சேலஞ்சு பண்ணுவோம். அதுவும் ஒன்று நல்லாயிருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோ, அதாவது இதுக்கு மேலே போட போகிற வீடியோவில் ஒன்று வரும். அடுத்த வீடியோவே போட்டாக்கா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் அடுத்த வீடியோ போடல. வரும் காலங்களில் அதை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 4-5 வீடியோக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். முக்கியமாக ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்றைக்குமே சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் பாய் சொல்லுவேன். இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய். பொறுமையாக சாப்பிடணும்ல.